ஹலோ காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரொம்ப நாள் கழிச்சு ரொம்பவே கியூட்டான அதே மாதிரி கொஞ்சம் ஹார்ட்டான ஒரு பிஎல் மூவி தான் வந்து பார்க்க போறோம். அதனால வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம வீடியோ பிடிச்சிருந்தா லைக், அதுக்கப்புறம் ஹைப்பும் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்ப மூவிக்குள்ள போகலாம். மூவியோட ஸ்டார்டிங்லயே ஒரு பாரை தான் காட்டுறாங்க. அந்த பார்ல நம்மளோட செகண்ட் மெயின் லீட் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். இவன் தான் வந்து நம்மளோட செகண்ட் மெயின் லீட். இவனோட பேர் வந்து லியாம். லியாம் அந்த பார்ல என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது லியாமோட அண்ணன் திடீர்னு லியாம்க்கு கால் பண்றாங்க. அதனால லியாமும் போன் எடுத்துட்டு கொஞ்சம் வெளியே போய் பேசலான்ட்டு போறான். ஆனா இவன் இப்படி போறத வந்து ஒரு 2-3 பேர் வந்து நோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா லியாம்க்கு இது சுத்தமாவே தெரியல. லியாம் போன் அட்டன் பண்ண உடனே லியாமோட அண்ணன் வந்துட்டு, "நீ எங்க இருக்க? என்ன பண்ற? எப்படி இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அக்கறையா கேட்க ஆரம்பிக்கிறான். ஆனா லியாம் வந்து ரொம்பவே கடுப்பா, "அம்மாவும் அப்பாவும் இறந்த பிறகு நீ என் மேல சுத்தமாவே அக்கறை காட்டல. ஆனா இப்ப மட்டும் நீ எதுக்காக இவ்வளவு அன்பா என்கிட்ட நடந்துக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷனா கத்த ஆரம்பிக்கிறான். ஆனா லியாமோட அண்ணனுக்கு லியாம் இப்ப என்ன பண்றான், எங்க இருக்கான் அப்படின்றது எல்லாத்தையுமே ஒரு சிசிடிவி கேமரால பாத்துக்கிட்டு இருப்பான். அப்ப லியாமோட அண்ணன் வந்து லியாம் கிட்ட, "இங்க பாரு, நீ வந்து இப்ப ரொம்பவே டேஞ்சரான ஒரு நிலைமையில இருக்க. சோ அதனால உன்னை பாத்துக்கிறதுக்கு நான் ஒரு ஆள் அனுப்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்றான். அதுக்கப்புறம் நம்மளோட ஃபர்ஸ்ட் மெயில் லீட காட்டுறாங்க. இவனோட பேரு வந்து கிம்மு. இவன் ஒருத்தனை போட்டு அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருப்பான். இவனும் லியாமோட அண்ணனும் ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப லியாம பாத்துக்கணும் அப்படிங்கறதுக்காக லியாமோட அண்ணன் கிம் கிட்ட வந்து ஹெல்ப் கேக்குறான். கிம் வந்து கொஞ்சம் யோசிக்கிறான். அதுக்கப்புறம் இதுக்கு ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் லியாம காட்டுறாங்க. லியாம ஃபாலோ பண்ணிட்டு வந்தவங்க எல்லாருமே லியாம புடிச்சு அவனை அப்படியே ஹராஸ் பண்ற மாதிரி போவாங்க. அதுல இவன் ரொம்பவே பயந்துருவான். அப்ப கிம் உள்ள வந்துட்டு லியாம காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்றான். ஆனா அங்க இருக்கிறவங்க எல்லாருமே, "ஒழுங்கா இங்க இருந்து போயிடு, இல்லைன்னா உன்னை வந்து நாங்க கொன்றுவோம்" அப்படின்னு மிரட்டுறாங்க. ஆனா கிம் வந்து கொஞ்சம் கூட பயப்படாம அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அடிச்சு போட்டுட்டு லியாமையும் காப்பாத்திடுறான். லியாமுக்கும் கிம்மும் முன்னாடியே தெரியும் போல இருக்கு. அதனால இவனை பார்த்த உடனேயே, "நீ எதுக்கு இங்க வந்த?" அப்படின்ற மாதிரி ரொம்பவே வெறுப்பா தான் பேசிக்கிட்டு இருக்கான். ஆனா கிம் வந்துட்டு, "உன்னை காப்பாத்துறதுக்காக தான் நான் இங்க வந்தேன். ஒழுங்கா வா, வீட்டுக்கு போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு லியாம் அங்க இருந்து கூட்டிட்டு போறான். அப்ப கிம் லியாமோட கைய கொஞ்சம் டைட்டா புடிச்சிடுறான். உடனே லியாம் வந்து, "எனக்கு வலிக்குது, கொஞ்சம் மெதுவா புடி" அப்படின்னு சொல்றான். அதனால இவனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் அங்க இருந்து அவனை கூட்டிட்டு போறான். வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு, "உன்னோட கழுத்துல தான் அடிபட்டு இருக்குல்ல, வா நான் உனக்கு அதுக்கு மருந்து போட்டு விடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோஃபால அவனை உட்கார வச்சுட்டு அவனோட கை ரெண்டுத்தையும் மேல தூக்கிட்டு மெதுவா அவன் கிட்ட போக ஆரம்பிக்கிறான். அப்ப லியாம் வந்து, "நீ பண்றதெல்லாம் பார்த்தா நீ வந்து எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ற மாதிரியே இல்ல, என்ன மேல மேல ஹர்ட் பண்ற மாதிரி இருக்கு" அப்படின்னு சொல்றான். இதுக்கு கிம் வந்து, "அது ஒண்ணும் இல்ல, உனக்கு வேற எங்கேயாவது அடிபட்டு இருக்கான்னு நான் செக் பண்ணேன்" அப்படின்னு சொல்லிட்டு பிளட் எல்லாம் கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படி கிளீன் பண்ணும்போது அவனோட ஷர்ட் பட்டன் எல்லாம் வந்து விலக ஆரம்பிக்குது. இத லியாமும் வந்து நோட் பண்ணிட்டு மெதுவா அப்படியே மெய் மறந்து அவனோட மசில் எல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறான். ஆனா இத கிம் நோட் பண்ணிட்டு, "நீ வந்து என்ன பாத்துக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். இதுக்கு இவனுமே வந்து என்ன சொல்றதுன்னு தெரியாம, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிடுறான். அதுக்கப்புறம், "உன்னை யார் இங்க அனுப்புனா?" அப்படின்னு கேக்குறான். இதுக்கு கிம் வந்து, "உன்னோட அண்ணன் தான் நீ ஆபத்துல இருக்க அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக என்ன அனுப்புனா" அப்படின்னு சொல்றான். இப்படி இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது லியாமோட ஃப்ரெண்டு லியாம்க்கு கால் பண்ணிட்டு, "பார்ட்டில பாதியிலே கிளம்பி எங்க போயிட்ட? வா ட்ரிங்க்ஸ் பண்ணலாம்" அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். இத கேட்ட உடனே இவனுக்கு கடுப்பாகுது. டக்குன்னு போனை கட் பண்ணிட்டு, "இங்க பாரு, நீ வந்து சின்ன குழந்தை, நீ எல்லாம் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாது" அப்படின்னு சொல்றான். இதுக்கு லியாமுமே, "என்னது, என்ன பார்த்தா உனக்கு சின்ன குழந்தை மாதிரியா தெரியுது? எனக்கு கிட்டத்தட்ட இப்ப 20 வயசு ஆகுது" அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது கிம்மோட அடியாள் 2 பேர் உள்ள வராங்க. அப்படி உள்ள வரும்போது கூடவே 2 சூட்கேஸ் வேற எடுத்துட்டு வராங்க. இத பார்த்து லியாமுக்கு ஒண்ணுமே புரியல. "யார் நீங்க 2 பேரும்? எதுக்காக உள்ள வந்திருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேக்குறான். அப்பதான் கிம் வந்துட்டு, "இதெல்லாமே என்னோட லக்கேஜ் தான். இனிமே நானும் உன் கூட தான் தங்க போறேன்" அப்படின்னு சொல்றான். லியாம்க்கு இத கேட்டதும் ரொம்பவே ஷாக் ஆயிடுது. "என்னது, நீ வந்து என் கூட தங்க போறியா?" அப்படின்னு கிம் கிட்ட கேக்குறான். அப்படியே கட் பண்ண அடுத்த சீன்ல கிம்மும் லியாமும் சேர்ந்து லியாமோட வீட்டுக்கு வந்திருப்பாங்க. லியாம் வீட்டுக்கு முன்னாடி நின்னுக்கிட்டு, "இங்க பாரு, இது வந்து என்னோட வீடு, இதுக்குள்ள வரதுக்குலாம் உனக்கு அனுமதி கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு கத்த ஆரம்பிக்கிறான். இப்ப கிம் டக்குன்னு லியாம அவன் பக்கமா பிடிச்சு இழுக்கிறான். லியாம்க்கு ஒண்ணுமே புரியல. "இப்போ உனக்கு என்னதான் வேணும்?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கிம் வந்துட்டு, "நீ வந்து போட்டிருக்க கோட் என்னோடது" அப்படின்னு சொல்றான். அதனால இவனும் அவனோட கோட்டை கழட்டி அவன்கிட்டயே குடுத்துட்டு, "இங்க பாரு, உள்ள வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இருக்காங்க. நாங்க எல்லாருமே பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதனால தயவு செஞ்சு நீ உள்ள வந்துடாத" அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறான். அப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு லியாமோட வீட்டுக்குள்ள ஒருத்தன் போறான். கிம்முக்கு இவனை பார்த்தா கொஞ்சம் டவுட்டா இருக்கு. அதனால இவனும் உள்ள என்ன நடக்குது அப்படிங்கறத பாக்குறதுக்காக உள்ள போறான். உள்ள போய் பார்த்தா லியாம்க்கு வந்து இன்னைக்கு பர்த்டேவா இருந்திருக்கும். அந்த பர்த்டே பார்ட்டியை வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக நிறைய அரேஞ்ச்மெண்ட் வந்து பண்ணி வச்சிருப்பாங்க. இவனும் இதை பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டு, "வாங்க பார்ட்டியை ஸ்டார்ட் பண்ணலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ட்ரிங்க்ஸை வந்து எல்லாருமே குடிக்க ஆரம்பிக்கிறாங்க.
அதுல லியாம் குடிச்சிட்டு இருக்கிற ட்ரிங்க்ஸ்ல மட்டும் அவனோட 2 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து அவனுக்கு தெரியாம ட்ரக்ஸ கலந்து அவனுக்கு குடிக்கிறதுக்கு குடுத்துடுறாங்க. இவனும் அத தெரியாம குடிச்சிடுறான். அதனால லியாமால சுத்தமாவே நிக்க முடியல. அவனுக்கு ரொம்பவே ஹார்ட்டா ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. அப்ப இவனோட 2 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து புதுசா ஒரு பையன் உள்ள வந்தான்ல, அவன் இருக்கிற ரூம்குள்ள லியாம தள்ளி விடுறாங்க. இந்த பையனோட பேரு வந்து சேனோன். சேனோனுக்கு வந்து லியாம ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. ஆனா லியாமுக்கு வந்து இவன சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. இவன் இந்த நிலைமையில இருக்கும்போது கூட, "நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண வேணாம்" அப்படின்னு சொல்லிட்டு இவன தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கான். ஆனா இவன் வந்து கேட்க மாட்டேங்கிறான். இவன் இழுத்து பிடிச்சு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அதே நேரம் கிம்முமே லியாமோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு, "லியாம் எங்க?" அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறான். உடனே இவங்க 2 பேருமே, "நீ யாரு? நீ இங்க எதுக்காக வந்த?" அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போன்னு பார்த்து தான் லியாமுமே, "யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறான். இந்த சவுண்ட் கிம்முக்குமே கேட்டுருது. அதனால இவனும் வேகமா மாடிக்கு போகுறான். உள்ள வந்த வேகத்துக்கு சேனல் அடிச்சு வெளியே தள்ளிடுறான். அப்போன்னு பார்த்து லியாமோட 2 ஃப்ரெண்ட்ஸுமே அங்க வராங்க. இவங்கள பார்த்தோனே இவனுக்கு செம கடுப்பாயிடுது. அங்க இருக்கிற பீர் பாட்டில் எடுத்து அதுல இருக்கிற பீர் எல்லாத்தையுமே அவங்க 2 பேர் மேலயும் ஊத்தி விட்டுடுறான். அதனால இவங்க 2 பேருமே சண்டைக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. உடனே அவங்க முன்னாடி கன்ன காட்டி மிரட்ட ஆரம்பிக்கிறான். அதுல இவங்க 2 பேரும் பயந்துட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் லியாம் கிட்ட வரான். லியாமால சுத்தமாவே முடியல. அவனுக்கு ரொம்பவே ஹார்ட்டா ஃபீல் ஆகுது. அதனால உடனே கிம் கிட்ட போயிட்டு, "இங்க பாரு என்னால சுத்தமாவே முடியல. எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு அவன கிட்ட இழுத்து வச்சு கிஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றான். இதுல கிம்முக்கும் வந்து ஆசையா தான் இருக்கு. பட் இருந்தாலுமே இவன் நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட தம்பி அப்படிங்கறதுனால இவனுக்கு மனசு வந்து ஒத்துக்க மாட்டேங்குது. அதனால வேகமா இவனை பாத்ரூம் கூட்டிட்டு போறான். அங்க போயுமே இந்த லியாம் பையன் சும்மாவே இருக்க மாட்டேங்கிறான். கைய வச்சு அப்படியே மேலையும் கீழயும் தடவுறது, கிஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றது, இதே மாதிரி வேலையாவே பண்ணிக்கிட்டு இருக்கான். அதனால இவனுமே ரொம்பவே கடுப்பாயிட்டு, "இங்க பாரு, நான் உன்னோட அண்ணனோட ஃப்ரெண்டு. ஸோ அதனால என்கிட்ட இப்படிலாம் நடந்துக்காத" அப்படின்னு சொல்றான். ஆனா அப்ப கூட இந்த பையன் கேட்காம டக்குன்னு அவன செட்யூஸ் பண்றதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்துக்கு மேல கிம்மாலயுமே சுத்தமா கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால நான் ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி லியாம் கிட்டவும் சொல்லிடுறான். ஆனா சொன்னவன் இதுக்கு மேல சம்பவத்த ஸ்டார்ட் பண்ணுவான் அப்படின்னு பார்த்தா, லியாமோட கழுத்துல ஒரு அடி அடிக்கிறான். இந்த அடியினால லியாம் அங்கேயே மயங்கி விழுந்துடுறான். இப்படியே அடுத்த நாள் காலையிலயும் விடியுது. லியாம் கண்ணு முழிச்சு பார்க்குறான். கண்ணு முழிச்ச உடனேயே அந்த பெருசு வந்து இங்க தான் இருக்கானா, இல்லன்னா வீட்ட விட்டு போயிட்டானான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லாவே செக் பண்ணி பார்க்குறான். பார்த்ததுல இவன் கண்ணுல சுத்தமாவே கிம் படமாட்டேங்கிறான். அதுல இவன் கொஞ்சம் ஹாப்பி ஆயிட்டு, அப்படின்னா அந்த பெருசு இங்கிருந்து போயிட்டான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான். இப்படி இவன் பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்க கிம் வந்து நிக்கிறான். வந்து நின்னவன் வெறும் டவல் மட்டும் தான் கட்டியிருக்கான். அதனால லியாமுமே அப்படியே மேலேயும் கீழேயும் லைட்டா கிம்ம பார்க்க ஆரம்பிக்கிறான். இத கிம்முமே நோட் பண்ணிட்டு, "நீ இப்ப யார பத்தி பேசிட்டு இருந்த?" அப்படின்னு கேட்குறான். இதுக்கு லியாம் வந்து, "நான் ஒண்ணும் உன்ன பத்தி பேசிட்டு இல்ல" அப்படின்னு சொல்லவுமே, இவனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். அப்படி கிளம்பும்போது லியாம் கிம்மோட டவல பிடிச்சு இழுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றான். ஆனா உடனே இவன் வந்து அவன டக்குன்னு புடிச்சிடுறான். அப்போன்னு பார்த்து கிம்மோட பாடிகார்டு கிம்முக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அப்ப இவங்க 2 பேரும் இப்படி கொஞ்சம் நெருக்கமா இருக்கிறத பார்த்துட்டு, "நான் வந்து தப்பான நேரத்துல வந்துட்டேன் போல இருக்கு. உங்களோட திங்ஸ் எல்லாம் இதுல இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கிம் லியாம் கிட்ட போயிட்டு, "இங்க பாரு எனக்கு வந்து பசிக்குது" அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் இந்த லியாம் பையன் சும்மா இல்லாம, "இந்த சூட்கேஸ்குள்ள என்னதான் இருக்குன்னு பார்ப்போமே" அப்படின்னு சொல்லி அதுக்குள்ள இருந்து ஒவ்வொரு ஐட்டத்தையே வந்து வெளியே எடுக்க ஆரம்பிக்கிறான். அதுல இருக்கிற எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. டெய்லியுமும் ஒவ்வொரு பொருளா பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அதுல ஒரு ஹேண்ட் காஃப் வேற இருக்கு. இவனும் வந்து அதை விளையாட்டுத்தனமா எடுத்து கையில வந்து மாட்டிக்கிறான். அதுக்கப்புறம் இவனால அதை ஓபன் பண்ணவே முடியல. அதனால இவனும் கத்த ஆரம்பிக்கிறான். அந்த சத்தம் கேட்டு கிம்முமே அங்க வந்துட்டு, "என்ன பண்ணி வச்சிருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான், இவனுமே இந்த மாதிரி "நான் சும்மா மாட்டி பார்த்தேன். அது வந்து லாக் ஆயிடுச்சு" அப்படின்னு சொல்றான். உடனே கிம் வந்து, "இங்க பாரு இதுக்கான சாவி என்கிட்ட இருக்கு. ஆனா உன்னோட கையில இருந்து இந்த விலங்க நான் அவுக்கணும் அப்படின்னா, நான் சொல்ற 3 விஷயத்த நீ வந்து கேட்டாகணும்" அப்படின்னு சொல்றான். ஆனா ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு இவன் ஒத்துக்க மாட்டேங்கிறான். இருந்தாலுமே கிம் வந்து லியாம விடுற மாதிரி இல்ல. டக்குன்னு லியாமோட வாய மூடிட்டு, "இங்க பாரு நான் சொல்ற 3 விஷயத்த நீ வந்து கேட்டே ஆகணும். அதுல விஷயம் என்ன அப்படின்னா, உன்னோட சேஃப்டி வந்து எனக்கு ரொம்பவே முக்கியம். அதனால நீ எப்பவுமே சேஃபா இருக்கணும். 2வது விஷயம் என்ன அப்படின்னா, நான் உன்னை விட வயசுல மூத்தவன். அதனால நீ எனக்கு மரியாதை குடுத்தே ஆகணும். நீ வந்து என்ன மரியாதையா நடத்தணும். அதுக்கப்புறம் 3வது விஷயம் என்ன அப்படின்னா, நீ வந்து எப்பவுமே என்கிட்ட விளையாடவே கூடாது. இந்த மாதிரி சின்ன சின்ன விளையாட்டுலாம் நீ இனிமே என்கிட்ட வச்சுக்க கூடாது. புரியுதா?" அப்படின்னு கேட்குறான். இதுக்கு லியாவுமே எனக்கு நல்லா புரியுது அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் கிம் லாக் கழட்டுவான் அப்படின்னு பார்த்தா, டக்குன்னு கிஸ் பண்ற மாதிரி கிட்ட
கிட்ட வரான். இவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படியே முகத்த வந்து திருப்பிக்கிறான். பட் இருந்தாலுமே இவன் வந்து திருப்பியும் அவனோட முகத்த திருப்பிட்டு கிஸ் பண்ற மாதிரி கிட்ட வரான். உடனே இவன் வந்து பயத்துல கண்ண மூடிக்க, இவனும் வந்து அத பார்த்து ரசிச்சுட்டே இருக்கிறான். அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு லாக்கையும் வந்து கழட்டி விட்டுடுறான். ஆனா ஒரு கை லாக்க மட்டும் தான் வந்து கழட்டி விடுறான். இதனால லியாம் வந்துட்டு இன்னொரு கை லாக்க வந்து கழட்டி விடு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அது வந்து நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் கிம் லியாமுக்காக கொஞ்சம் சாண்ட்விச்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்து தான் லியாமுமே ஃப்ரெஷ் ஆயிட்டு காலேஜுக்கு கிளம்பி வெளிய வந்துகிட்டு இருப்பான். அவன் வெளிய வரத பார்த்துட்டு ஒரு பீஸ் சாண்ட்விச் அவனுக்கு ஊட்டி விட்டுட்டு இன்னொரு பீஸ் சாண்ட்விச்ச அவனோட பேக்லயுமே வச்சு விடுறான். அப்ப லியாம் அந்த சாண்ட்விச்ச சாப்பிட்டுட்டு இந்த சாண்ட்விச் உண்மையாவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றான். இதுக்கு கிம் வந்து மெதுவா அவனோட கத்திய பார்த்துட்டு, அதெல்லாம் இருக்கட்டும் சரி, நீ வந்து 9 மணிக்குள்ள டெய்லியும் வீட்டுக்கு வந்தாகணும். அது வந்து ஞாபகம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்றான். கத்திய பார்த்த பயத்துல லியாமுமே சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். ஆனா நைட் ஆன பிறகு வீட்டுக்கு போகாம ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பார்ல ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போன்னு பார்த்து கிம்முமே கண்டினியூவா கால் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆனா லியாம் வந்து அட்டன் பண்ணவே மாட்டேங்கிறான். அப்ப பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்ட் வந்துட்டு, நான் புதுசா உனக்கு ஒரு பையனை இன்ட்ரடியூஸ் பண்றேன், நீ வேணா ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையனை கூட்டிட்டு வந்து காட்டுறான். இந்த பையனுக்குமே லியாம் ரொம்ப பிடிச்சு போயிடுது. 2 பேருமே கொஞ்சம் நல்லாவே பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த பையன் வந்துட்டு, சரி வா டான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லியாம் அங்கிருந்து கூட்டிட்டு போறான். அப்போன்னு பார்த்து கிம்முமே ஒரு பக்கம் கால் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா லியாம் வந்து கால் அட்டன் பண்ணாததுனால, நானே அந்த இடத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் லியாம் டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவனோட ஃப்ரெண்டு கொஞ்சம் ஷர்ட் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டு டான்ஸ் ஆடு அப்படின்ற மாதிரி சிக்னல் காமிக்கிறான். அதனால லியாமுமே அவனோட ஷர்ட் எல்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி டான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்ப அந்த பக்கத்துல இருந்த பையனுமே இதெல்லாத்தையுமே வீடியோ எடுத்து வச்சுக்கிறான். அப்போன்னு பார்த்து தான் கிம்முமே உள்ள வரான். கிம் உள்ள வந்த உடனே இவங்க எல்லாருமே டான்ஸ் பண்றத ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அப்ப இவனோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே சேர்ந்து கிம் கிட்ட போயிட்டு, உன்னை யார் இங்க இன்வைட் பண்ணது, நீ எல்லாம் இங்க வரக்கூடாது, வெளியே போ அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த பார்ல ஒர்க் பண்றவங்க இவங்களெல்லாம் வெளியே அனுப்ப முடியாது, இவங்க எங்களுக்கு ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு விஐபி அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போது கிம் அங்க இருந்த பையனை பார்த்துட்டு அவன் என்ன வீடியோ பாக்குறான் அப்படின்றத நோட் பண்றான். அதுல லியாமோட வீடியோ இருக்கிறத பார்த்துட்டு அந்த பையனை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான். உடனே லியாமுமே அவங்க 2 பேரும் ஃபைட் பண்றதை ஸ்டாப் பண்ணிட்டு, இங்க பாரு, நீ வந்து இங்க எதுக்காக வந்த, அது மட்டும் இல்லாம நான் இங்க இருக்கேன் அப்படிங்கிற விஷயம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேக்குறான். உடனே கிம்முமே அவனோட போன் எடுத்து காட்டுறான். அத வந்து இவன் பார்க்கும்போது தான் தெரியுது, லியாம கண்காணிக்கணும் அப்படிங்கறதுனால ஜிபிஎஸ் வந்து செட் பண்ணி வச்சிருப்பான். அந்த செட் பண்ணி வச்சிருக்கிற ஜிபிஎஸ் வழியா தான் இவன் எங்க இருக்கான் அப்படிங்கறத நோட் பண்ணிட்டு இந்த பாருக்குமே இவன் வந்திருப்பான். இதுல லியாம் கடுப்பாயிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இத வந்து நல்ல சான்ஸா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிம் கிட்ட போய் இந்த பையன் கொஞ்சம் சீன் போடுற மாதிரி பேச ஆரம்பிக்கிறான். அப்ப இவனோட பாடி கார்டு 2 பேரும் உனக்கு என்னடா தம்பி வேணும் அப்படின்ற மாதிரி இவன் கிட்ட வந்து வர ஆரம்பிக்கிறாங்க. நான் வந்து கிம் சும்மா மிரட்டிட்டு விட்டுருவான் அப்படின்னு தான் பார்த்தேன். பார்த்தா அடி அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிடுறான். அதுக்கப்புறம் கடைசியா அவன் கையில இருக்கிற போனுமே வாங்கி வச்சுட்டு அவனை அங்கிருந்து துரத்தி விட்டுடுறான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்த பிறகும் கூட பார்ல நடந்த விஷயத்த பத்தியே கொஞ்சம் கொஞ்சமா யோசிச்சுட்டு இருக்கான். அதனால ட்ரிங்க்ஸ் பண்ணவும் ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் என்ன நினைச்சானோ தெரியல, இங்கிட்ட இருந்து புடுங்கிட்டு வந்த போன்ல லியாமோட வீடியோ எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறான். அப்படி இவன் பார்த்துட்டு இருக்கும் போது டக்குன்னு லியாம் உள்ள வந்துடுறான். அந்த பதட்டத்துல இவனும் போனை வந்து கீழே போட்டுடுறான். அப்ப லியாம் வந்து இவனோட வீடியோவை தான் இவன் பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படிங்கறத நல்லாவே நோட் பண்ணிடுறான். உடனே கிம் வந்து ஒருத்தவங்களோட ரூமுக்குள்ள வரும்போது டோரை தட்டிட்டு வரணும் அப்படிங்கிற மேனஸ் கூட உனக்கு இல்லையா அப்படின்னு கேக்குறான். அதனால லியாமுமே, ஓ அப்படின்னா நீ என்னோட வீடியோவை வந்து நீ பார்த்துக்கிட்டு இருக்கியே, இதை வந்து நான் எப்படி எடுத்துக்கிறது, அப்போ உனக்கு வந்து மேனஸ் இல்லையா அப்படின்னு இவன் கேக்குறான். இதுக்கு கிம்முக்கு என்ன ஆன்சர் பண்றதுனே தெரியல. அதனால கையில இருக்கிற போனை புடுங்கலான்னு ட்ரை பண்ணும்போது லியாம் வந்து, நீ என் மேல கோவமா இருப்பேன்னு நினைச்சேன், அதனாலதான் உன்கிட்ட சாரி கேட்கலான்னு வந்தேன், ஆனா இங்க என்னன்னா வேற என்னென்னலாமோ நடந்துகிட்டு இருக்கு, நீ பண்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீ என் மேல கோவமாவே இல்ல போல இருக்கு அப்படின்னு கேக்குறான். இதுக்கு கிம்முமே, இங்க பாரு, அந்த வீடியோ வந்து அந்த போன்ல இருந்துச்சு அப்படின்னா அது உனக்கு தான் டேஞ்சர் அப்படிங்கறதுனால அதை டெலீட் பண்றதுக்கு தான் நான் அந்த வீடியோவை வந்து ஓபன் பண்ணேன் அப்படின்னு சமாளிக்கிறான். உடனே லியாம் வந்து, நீ இந்த வீடியோவை டெலீட் பண்றதுக்கு ட்ரை பண்ண மாதிரிலாம் எனக்கு தெரியல, கிட்டத்தட்ட என்னோட வீடியோவை முழுசா நீ பார்த்து முடிக்கிற ஸ்டேஜ்ல எல்லாம் இருக்கு அப்படின்னு கேக்குறான். இதுக்கு கிம் வந்து அந்த
வீடியோல உன்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து சுத்தமா சரியில்ல. அதனால வேற யார்கிட்டயாவது இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி நான் டெலீட் பண்ணணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்றான். இதுக்கு லியாம் வந்து, "நீ வந்து பழைய காலத்து ஆளு. அது மட்டும் இல்லாம இப்ப இருக்கிற ட்ரெண்ட பத்தி உனக்கு என்ன தெரியும்?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கிம் அப்படியே லியாம் எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கான், அவன் எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மேலேயும் கீழேயும் பார்க்குறான். அதுக்கப்புறம் லியாம் கிட்ட போயிட்டு, "என்னதான் இருந்தாலுமே உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து சுத்தமா சரியில்ல. அது மட்டும் இல்லாம உனக்கு வந்து விவரம் பத்தாது. நீ வந்து இன்னமுமே சின்ன குழந்தை மாரி தான் இருக்க" அப்படின்னு சொல்றான். இதுக்கு லியாம் வந்து, "அதெல்லாம் இல்ல. நான் வந்து அவன் கூட இருந்தது. அதுக்கப்புறம் அவன் கூட டான்ஸ் ஆடுனதெல்லாம் பார்த்து உனக்கு வந்து பொறாமை ஆயிடுச்சு. அதனால தான் நீ வந்து இப்படி நடந்துக்கிற" அப்படின்னு சொல்றான். ஆனா கிம் வந்து இத ஒத்துக்க மாட்டேங்கிறான். "என்னது பொறாமையா? எனக்கா? அது மட்டும் இல்லாம நீ வந்து ஒரு பொடி பையன் ஞாபகம் இருக்கட்டும்" அப்படின்னு சொல்றான். உடனே லியாம் வந்து, "நான் வந்து பொடி பையனா? நான் வந்து இந்த பொடி பையனா இருந்தேன் அப்படின்னா, உன்ன வந்து செட்யூஸ் பண்ற அளவுக்கு நான் இருக்கனே. அப்ப வந்து இத நீ என்னன்னு சொல்லுவ?" அப்படின்னு கேட்கிறான். இதுக்கு மேல கிம்முக்கு என்ன ஆன்சர் பண்றதுன்னு தெரியல. டக்குன்னு லியாமோட கையில இருக்கிற ஃபோன வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது, லியாம் வந்து கீழ விழுந்துடுறான். லியாம் மேல கிம் வந்து விழுந்துடுறான். அப்படியே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இந்த லியாம் பையன் கைய வச்சுட்டு சும்மா இல்லாம, அப்படியே செட்யூஸ் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல கிம்ம வந்து நைஸா தடவ ஆரம்பிக்கிறான். இதனால கிம்முக்கு வந்து என்ன பண்றதுன்னு புரியல. ஒரு செகண்ட் வந்து ஜர்க் ஆயிட்டு, மெதுவா கிஸ் பண்ற மாதிரி கிட்ட போயிடுறான். அதுக்கப்புறம் என்ன நெனச்சானோ தெர்ல. டக்குன்னு எந்திரிச்சிடுறான். ஆனா, அவனுக்கு என்ன சொல்றதுன்னு புரிய மாட்டேங்குது. டக்குன்னு இன்னைக்கு ரொம்பவே லேட் ஆகுதுல்ல, அதனால உன்னோட ரூமுக்கு போய் நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லி லியாம் அங்கருந்து அனுப்பி விட்டுடுறான். அதே நேரம் ஃபோனையுமே வந்து அவன் தான் வச்சுக்கிறான். லியாம் கிட்ட வந்து குடுக்க மாட்டேங்கிறான். அதுக்கு அடுத்த சீன்ல லியாம் வந்து அவனோட ஃப்ரெண்ட பார்த்து பேசுறதுக்காக போயிருப்பான். அப்ப அவனோட ஃப்ரெண்டு வந்து, "என்ன எதுக்காக இந்த காஃபி ஷாப்க்குலாம் வந்து கூட்டிட்டு வர? இங்க இருக்கிற காஃபியோட டேஸ்ட்டே எனக்கு சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது" அப்படின்னு சொல்றான். இதுக்கு லியாம் வந்து, "எப்ப பார்த்தாலும் பாருக்கு தான் நீ போணுமா?" அப்படின்னு சொல்லி அவன திட்டிட்டு, "என்கிட்ட வந்து ஒரு ஐடியா இருக்கு. அந்த ஐடியாவ பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காக தான் உன்ன நான் இங்க கூப்பிட்டேன்" அப்படின்னு சொல்றான். உடனே ஃப்ரெண்டுமே, "என்ன மாதிரியான ஐடியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு லியாம் வந்து அவனோட ஃப்ரெண்ட கிட்ட கூப்பிட்டுட்டு, "என்னோட வீட்ல ஒரு வயசான ஆள் இருக்கான்ல, அவன வந்து நான் செட்யூஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ண போறேன்" அப்படின்னு சொல்றான். இத கேட்ட ஃப்ரெண்டு ஷாக் ஆயிட்டு, "எதுக்காக நீ அப்படி பண்ற?" அப்படின்னு கேட்குறான். இதுக்கு லியாம் வந்து, "நான் மட்டும் அவன் கூட க்ளோஸா இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணேன் அப்படின்னா, என்னோட அண்ணனுக்கு வந்து இது கண்டிப்பா சுத்தமா புடிக்காது. ஸோ இத காரணமா வச்சே அந்த வயசானவன என்னோட வீட்ல இருந்து நான் வெளிய தொரத்திடுவேன்" அப்படின்னு சொல்றான். இத கேட்ட ஃப்ரெண்டுமே, "நீ சொல்றது கூட நல்ல ஐடியாவா தான் இருக்கு. இந்த பிளானையும் வந்து ட்ரை பண்ணி பாரு" அப்படின்னு சொல்லிட்டு அவன வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறான். அதுக்கப்புறம் கிம்ம காட்டுறாங்க. கிம் வந்து ஒரு சின்ன பிசினஸ் மீட்டிங் மாதிரி ஒரு மீட்டிங் வந்து அட்டெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்து லியாம் அவனுக்கு கால் பண்ணிட்டு, "எனக்கு சின்னதா ஒரு அடிபட்டுருச்சு" அப்படின்னு சொல்றான். இத கேட்ட கிம்முமே ஷாக் ஆயிட்டு, "நீ இப்ப எங்க இருக்க? என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலா சொல்லுன்னு கேட்குறான். உடனே லியாம் வந்து, "நான் வந்து பாத்ரூம்ல குளிச்சுட்டு இருக்கும்போது என்னோட கால் வந்து வழுக்கி கீழ விழுந்துட்டேன். அதனால என்னோட கால்ல வந்து சுளுக்கு புடிச்சுக்கிச்சு" அப்படின்னு சொல்றான். உடனே கிம் வந்துட்டு, "அப்படின்னா சரி நான் வேணும்னா டாக்டர அனுப்பி விடவா?" அப்படின்னு கேட்குறான். ஆனா இதுக்கு லியாம் வந்து, "டாக்டர கூப்பிடுற அளவுக்குலாம் ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. நீயே வந்து என்ன பார்த்துக்கோ. கொஞ்சம் சீக்கிரமா வா" அப்படின்னு கூப்பிடுறான். இவனும் வந்து கொஞ்சம் யோசிச்சுட்டு, "அப்படின்னா சரி உனக்கு எந்த கால்ல வந்து சுளுக்கு புடிச்சிருக்கு?" அப்படின்னு கேட்குறான். இதுக்கு லியாம் வந்து, "எனக்கு ரைட் கால்ல தான் வந்து சுளுக்கு புடிச்சிருக்கு. கொஞ்சம் சீக்கிரமா வா" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வந்து கட் பண்றான். இதனால கிம்முமே பதறிடிச்சு வீட்டுக்கு போயிட்டு, லியாம போய் பார்க்குறான். அப்ப லியாம் கிட்ட போயிட்டு, "நீ வந்து எந்திரி, நான் வந்து உன்னோட பெட்டுக்கு வந்து கூட்டிட்டு போறேன் நான் உன்ன" அப்படின்னு சொல்றான். இதுக்கு லியாம் வந்து, "நான் ரொம்ப நேரமா இப்படியே உட்காந்துட்டு இருக்கிறதுனால என்னோட கால் வந்து மரத்து போயிடுச்சு. என்னால சுத்தமா எந்திரிக்க முடியல" அப்படின்னு சொல்றான். அதனால கிம்முமே அவனுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவனுக்கு வந்து ஹெல்ப் பண்றதுக்கு ட்ரை பண்ணும்போது, இந்த லியாம் பையன் சும்மா இல்லாம வேணும்னே அவன செடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே, அவன மெதுவா சைட் அடிக்கிற மாதிரி அவன பார்த்துக்கிட்டே இருக்கான். இத கிம்முமே நோட் பண்ணிட்டு, "உனக்கு இப்ப என்ன வேணும்? எதுக்கு என்ன பார்த்துக்கிட்டே இருக்க?" அப்படின்னு கேட்குறான். உடனே லியாம் வந்து, "எனக்கு தான் ஏற்கனவே கால் வலிக்குதுன்னு சொன்னேன்ல" அப்படின்னு சொல்லிட்டு அவனோட லெஃப்ட் கால வந்து காட்டுறான். உடனே கிம் வந்து, "உனக்கு ரைட் கால் தானே வலிக்குதுன்னு சொன்னேன். அப்படி இருக்கும்போது இப்ப லெஃப்ட் கால்ல கை காட்டுறியே என்ன?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். இருந்தாலுமே லியாம் இது எல்லாத்தையுமே சமாளிச்சிடுறான். அதுக்கப்புறம் ரூம்குள்ள வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப லியாம் கிம் கிட்ட, "என்னோட கால் வந்து வலிக்குது" அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மசாஜ் பண்ணி விட சொல்றான். அதனால இவனுமே மசாஜ் பண்றதுக்கு அவனோட கால் எடுத்து இவனோட மடியில வச்சு கொஞ்சம் கொஞ்சமா மசாஜ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப லியாம் வந்து, "நான் அன்னைக்கு அவன் கூட டான்ஸ் ஆடினேன் அப்படிங்கிறதுனால தானே உனக்கு வந்து பொறாமையா இருந்துச்சு" அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் பழசெல்லாம் வந்து கிளற ஆரம்பிக்கிறான். உடனே இவன் வந்து கடுப்பாயிட்டு அவனோட கால வந்து ஹர்ட் பண்ணிட்டு, "இங்க பாரு குழந்தைத்தனமா பேசாத" அப்படின்னு சொல்றான். உடனே லியாம் அவனோட கால கிம்மோட அடி வயித்துக்கும் கீழ இருக்கிற ஏரியாவுக்கு வந்து கொண்டு போயிட்டு வேணும்னே அவன செட்யூஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். இது மட்டும் போதாதுன்னு, "இங்க பாரு நான் ஒண்ணும் குழந்தை கிடையாது. நான் வந்து பெரிய பையன். அது மட்டும் இல்லாம நீ என்ன பார்த்து தடுமாறுற அப்படிதானே? அத வந்து ஒத்துக்கோ"
பாத்துக்கோ அப்படின்னு சொல்றான். இப்ப கிம் லியாம அவன் பக்கமா கூப்பிடுறான். லியாமும் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கிட்ட வந்து கேக்குறான். அப்ப கிம் வந்து நான் உன்னை எல்லாம் யார் பாப்பா அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் இருந்தாலுமே எனக்கு வந்து ஒரு சில விஷயத்த ஏத்துக்கவே முடியல அப்படின்னு சொல்றான். இத கேட்ட உடனே லியாம் வந்து அப்படின்னா உனக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படிதானே அப்படின்னு கேக்குறான். இதுக்கு கிம் வந்து நீ நினைக்கிற மாதிரிலாம் நான் கிடையாது. நான் ரொம்பவே டேஞ்சரஸான ஒரு ஆளு. அதனால என்கிட்ட பார்த்து பத்திரமா இருந்துக்கோ அப்படின்னு சொல்றான். அப்படியும் கூட லியாம் வந்து மெதுவா அவனோட கைய அவனோட தொட மேல வந்து எடுத்துட்டு போறான். அப்படியே 2 பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. அப்போன்னு பார்த்து கிம்முக்கு வந்து ஒருத்தங்க கால் பண்றாங்க. இவனும் வந்து அத அட்டெண்ட் பண்ணி பேசுறான். கிம் ஆப்போசிட்ல இருக்கிறவங்க கிட்ட பேசுறத பார்த்தா இவனுக்கு அவங்க கொஞ்சம் க்ளோஸான ஆள் மாதிரி தான் தெரியுது. இது எல்லாத்தையுமே இவனுமே நோட் பண்ணிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்றான். அந்த நேரம்னு பார்த்துதான் கிம்முமே காலை கட் பண்ணிட்டு திருப்பியும் லியாம் பக்கத்துல வந்து உட்காடுறான். அப்ப லியாம் வந்து சரி நான் என்னோட ரூமுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பும் போது அவனோட கால் ஸ்லிப் ஆகி அப்படியே கிம்மோட மடியிலே உட்காந்துடுறான். அது மட்டும் போதாதுன்னு சுளுக்கே இல்லாத காலை பிடிச்சிட்டு எனக்கு வந்து இந்த சுளுக்கு ரொம்பவே வலிக்குது அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறான். உடனே கிம்முமே நான் வந்து டாக்டருக்கு கால் பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். ஆனா லியாம் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறான். அதனால கிம்முமே லியாம தூக்கிட்டு போய் ஒரு கவுச்ல வந்து படுக்க வைக்கிறான். அவன் தூங்குவான் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பாத்துக்கிட்டே இருக்கான். ஆனா லியாம் வந்து சுத்தமாவே தூங்க மாட்டேங்கிறான். இதை பார்த்துட்டு கிம்முமே நீ வந்து இப்ப தூங்குறியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது லியாம் வந்து எனக்கு சுத்தமாவே தூக்கம் வரல, நம்ம வேணும்னா ட்ரிங்க்ஸ் பண்ணலாமா அப்படின்னு கேக்குறான். இதுக்கு கிம்மும் சரி அப்படின்னு தான் ஒத்துக்கிறான். ஆனா அப்போன்னு பார்த்து இங்க பாரு இதுல வந்து ஒரு சின்ன கேம் இருக்கு. இந்த கேம்ல வந்து யார் வின் பண்றாங்களோ அவங்க வந்து இன்னொருத்தவங்க கேக்குற கேள்விக்கு கரெக்டான ஆன்சர் வந்து பண்ணணும். அப்படி இல்ல அப்படின்னா அவங்க வந்து ட்ரிங்க்ஸ் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்றான். இதுக்கு கிம்முமே ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு வாட்டியுமே லியாமை விட கிம்முக்கு தான் அதிகமான பாயிண்ட் கிடைக்குது. ஆனா கிம் வந்து லியாம் கிட்ட எந்த விதமான கொஸ்டினுமே கேட்க மாட்டேங்கிறான். அவனை ட்ரிங்க்ஸ் மட்டும் தான் வந்து பண்ண விடுறான். ஒரு கட்டத்துக்கு மேல லியாமுக்கு கடுப்பாயிட்டு இந்த கேம் வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது கிம் வந்துட்டு கடைசியா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாறேன் அப்படின்னு சொல்றான். அதனால இவனுமே ட்ரை பண்ணி பாக்குறான். ஆனா அப்படி இருந்துமே கூட லியாம் வந்து தோத்துடுறான். அதுக்கப்புறம் திருப்பியும் லியாம் வந்து கொஞ்சம் நல்லா யோசிக்க ஆரம்பிக்கிறான். நம்ம வேணும்னா ஸ்டோன் பேப்பர் சிசர் விளையாடலாம். அதுல யார் வின் பண்றாங்களோ அவங்க வந்து இன்னொருத்தவங்க கேட்கிற கேள்விக்கு கரெக்டான பதில் சொல்லணும். அப்படி இல்லைன்னா ட்ரிங்க்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஸ்டோன் பேப்பர் சிசர் வந்து விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அதுல கடைசியா லியாம் வந்து வின் பண்ணிடுறான். இதனால கிம் கிட்ட போயிட்டு உனக்கு என் மேல ஃபீலிங்ஸ் இருக்கு அப்படிதானே அப்படின்ட்டு கேட்கும்போது இதுக்கு கிம்முக்கு என்ன ஆன்சர் பண்றதுன்னே புரிய மாட்டேங்குது. இன்னைக்கு வந்து ரொம்பவே டைம் ஆயிடுச்சு, அதனால என்னோட பெட்டுக்கு வந்து நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டக்குன்னு எந்திக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்றான். ஆனா லியாம் வந்து அவன் மேல ஏறி உட்காந்துட்டு இங்க பாரு நீ வந்து நான் கேட்கறத கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணல அப்படின்னா நீ வந்து ட்ரிங்க்ஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டில் எடுத்து அவனோட வாயில ஊத்துறதுக்கு ட்ரை பண்றான். ஆனா இவன் வந்து குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். அதனால இவன் வந்து ரொம்பவே கடுப்பாயிட்டு அப்படின்னா சரி இதையும் வந்து நானே குடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேணுனே அந்த பாட்டில் இருக்கிற ட்ரிங்க்ஸை இவன் குடிக்க ஆரம்பிக்கிறான். இதனால கிம் வந்து நீ வந்து குடிக்க வேணாம் நானே குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில இருக்கிற ட்ரிங்க்ஸை வாங்கி இவன் வந்து குடிச்சிடுறான். அப்ப லியாமுமே இதுதாங்க நல்லா சாக்கு அப்படின்ற மாதிரி கிம்மோட ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே மெதுவா அவனை செடியூஸ் பண்றதுக்கு வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா கிம் வந்து விட மாட்டேங்கிறான். இங்க பாரு நான் வந்து ரொம்பவே டேஞ்சரஸான ஆளு, என்கிட்ட நெருங்காத அப்படின்னு சொல்லும்போது லியாம் வந்து இன்னைக்கு நீ எவ்வளவு டேஞ்சரஸான ஆளு அப்படிங்கிறத நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இதுக்கப்புறம் இவனாலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால 2 பேரும் கொஞ்சம் டீப்பா கிஸ் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல கிம் வந்து லியாம தள்ளி விட்டுட்டு என்னால இதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். இவனுக்கா என்ன பண்றதுனே புரியல. என்னடா இது இவ்வளவு தூரம் வந்துட்டு எதுவுமே நடக்காம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து கடுப்புல உட்காந்துருக்கான். அதுக்கப்புறம் கிம் ரொம்பவே டென்ஷனா அவனோட ரூமுக்கு போய் ஸ்மோக் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்துதான் லியாமோட அண்ணன் கால் பண்றான். இவனும் வந்து அட்டன் பண்ணி பேசுறான். லியாமோட அண்ணன் எடுத்த உடனேயே என்னோட தம்பி எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு லியாம பத்தி தான் கேக்குறான். இவனுக்கு லியாம் அப்படிங்கிற பேரை கேட்ட உடனேயே அந்த முத்த காட்சி தான் கண்ணுக்கு முன்னாடி வந்து போகுது. இவனும் வந்து அதெல்லாம் வந்து கொஞ்சம் மறந்துட்டு அவன் வந்து இப்ப நல்லா தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு போனை கட் பண்ணிடுறான். இப்படியே கொஞ்ச நாள் போகுது. லியாம் அவனோட ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக பாருக்கு போயிருப்பான். பார்ல ரொம்பவே டைம் வந்து போய்கிட்டே இருந்திருக்கும். ஒரு பக்கம் கிம்ம வந்து காட்டுறாங்க. அவன் வந்து இன்னுமே டைம் ஆகி வீட்டுக்கு லியாம் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லி ஜிபிஎஸ்ல செக் பண்ணி பாக்குறான். பார்த்தா அவன் பார்ல தான் இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு லியாம் பார்க்குள்ள இருந்து வெளியே வந்து நின்றுட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்து இந்த பர்த்டே பார்ட்டில ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்திருப்பாங்கல்ல, அந்த 2 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து லியாம போட்டோ எடுத்து சேனலுக்கு வந்து அனுப்பி
விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் தான் கிம் லியாம தேடி பாருக்குள்ள வந்திருப்பான். அப்படி பாருக்குள்ள வரும்போது பின்னாடி இருந்து அவனை ஒருத்தன் ஹக் பண்ணிக்கிறான். இவன் தான் ஃபோன்ல பேசினவனா இருக்கும்னு நினைக்கிறேன். இவன் கிம் கிட்ட போயிட்டு நீங்க யாரையாவது தேடி இங்க வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கிம் வந்து அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லியாம தேடிட்டு போறான். ஆனா லியாம் வந்து வெளியே நின்றுட்டு இருப்பான். அப்படி இவன் வெளியே நின்றுட்டு இருக்கும்போது சேனும் நாங்க வந்துட்டு நம்ம ஏன் முன்னாடி மாதிரி லவ் பண்ணக்கூடாது அப்படின்னு லியாம் கிட்ட கேட்கறான். ஆனா லியாம் வந்து இதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறான். இதனால இவனுக்கு வந்து கடுப்பாயிடுது. இவனோட வீட்டுல ஒரு வயசானவனை வச்சிருக்கல, அவன் மேலதானே ஒரு கண்ணை அலையிற, அவன் வந்து உன்னோட அழகை பார்த்து தானே உன் கூட இருக்கான், உன்னோட அழகை மட்டும் நான் சதைச்சிட்டேன் அப்படின்னா கண்டிப்பா அவன் வந்து உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கையில வந்து ஒரு கத்தி எடுத்து அவனோட ஃபேஸ்ல மார்க் பண்ணலாம் அப்படின்ட்டு போறான். அப்ப லியாமுமே அவனை ஸ்டாப் பண்றதுக்கு ரொம்பவே அதிகமா ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பான். இப்படி இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும் போதுதான் அந்த கிம் வந்துடுறான். கிம் வந்த வேகத்துக்கு அவனை புரட்டி புரட்டி அடிக்க ஆரம்பிச்சிடுறான். அதுக்கப்புறம் இப்படியே சண்டை போய்கிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேல கிம் வந்து கடுப்பாயிட்டு அவன் முன்னாடி கன்னை வந்து நீட்ட ஆரம்பிக்கிறான். உடனே லியாம் வந்து இதெல்லாம் வந்து பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை சமாதானப்படுத்துறான். அதனால இவனும் போனா போகுது அப்படின்னு சொல்லிட்டு சேனோனை அங்கிருந்து விட்டுடுறான். இதனால சேனோனுமே கடுப்பாகி அங்கேயே உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அப்போன்னு பார்த்துதான் கிம் ஹக் பண்ணியிருப்பான்ல அந்த பையனுமே உள்ள வந்துட்டு இங்க பாரு, எனக்குமே வந்து கிம்ம ரொம்பவே பிடிச்சிருக்கு, அது மட்டும் இல்லாம உனக்குமே லியாம பிடிக்கும்னு நினைக்கிறேன், நம்ம 2 பேரும் ஏன் சேர்ந்துக்க கூடாது அப்படின்ற மாதிரி இவனும் டீலிங் பேசுறான். இந்த டீலிங் இவனுக்குமே பிடிச்சிடுது. அதனால இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் கிம்மியும் லியாமையும் காட்டுறாங்க. கிம் லியாம் கிட்ட போயிட்டு உனக்கு அந்த பையன் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு கேக்குறான். இதுக்கு லியாம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இருந்துச்சு, ஆனா இப்ப வந்து அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, அது மட்டும் இல்லாம இப்ப வந்து என்னை விட்டு தள்ளி நின்னு அப்படின்னு தான் அவன்கிட்ட நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், அப்படி இருந்துமே கூட திருப்பி திருப்பி அவன் என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு லியாம் சொல்றான். அதுக்கப்புறம் கிம்மோட கைய பாக்குறான். சனோன் கிட்ட இருந்து லியாம காப்பாத்தும் போது கிம்மோட கையில அடிபட்டிருக்கும். அந்த காயத்தை பார்த்துட்டு யாருக்கா இருந்தாலும் நீ இப்படிதான் பண்ணுவியா அப்படின்னு லியாம் வந்து கேக்குறான். ஆனா கிம் வந்து நான் எல்லாருக்குமே எல்லாம் பண்ண மாட்டேன், நீ அப்படிங்கறதுனாலதான் உன்னை நான் காப்பாத்தினேன் அப்படின்னு சொல்றான். இப்ப லியம் கிம்மோட கையெடுத்து அவனோட கன்னத்துல வச்சுட்டு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம நான் இது வந்து சும்மா ஒன்னும் சொல்லல, என்னோட மனசுல இருந்து நான் உண்மையாவே இந்த தேங்க்ஸ் வந்து உனக்கு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லும் போது கிம் டக்குன்னு லியாம கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு கிம் அவன்கிட்ட இருந்து விலகிட்டு சாரி அப்படின்னு சொல்றான். உடனே லியாம் வந்து இது வந்து நீயா எனக்கு தர ஃபர்ஸ்ட் கிஸ், இந்த கிஸ் வந்து எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலானது, உனக்கு வந்து என்ன பிடிச்சிருக்கு அப்படித்தானே அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஆனா அப்ப கூட இவன் வந்து அதை ஒத்துக்க மாட்டேங்கிறான். நீ வந்து இப்படி குழந்தைத்தனமா பேசாத அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம அடுத்த நாள் காலையில உனக்கு நான் ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங் வந்து கொடுக்க போறேன், சோ அதுக்கு வந்து ரெடி ஆயிடு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். அதுக்கு அடுத்த நாள் காலையில லியாம் வந்து கையில எப்படி கிளாத் ரேப் பண்ணணும் அப்படிங்கறதே தெரியாம சும்மா வந்து சுத்தி வச்சுக்கிட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்துதான் கிம் உள்ள வந்துட்டு உனக்கு இது கூட ரேப் பண்ண தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ப்ராப்பரா வந்து ரேப் பண்ணி விட்டுட்டு இருக்கான். அப்ப இவங்க 2 பேரும் கொஞ்சம் க்ளோஸா வந்து நின்றுட்டு இருப்பாங்க. இப்ப கிம்மோட ஹார்ட் பீட் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ரைஸ் ஆக ஆரம்பிக்குது. எந்த அளவு ரைஸ் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னா அவனோட ஹார்ட் பீட் அப்படியே லியாமோட காதுக்கு வந்து கேக்குது. அந்த அளவு அதிகமாவே அவனோட ஹார்ட் வந்து துடிக்க ஆரம்பிக்குது. உடனே லியாம் வந்து உன்னோட ஹார்ட் ஏன் இவ்வளவு வேகமா துடிக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கிம்முக்கு வந்து என்ன ஆன்சர் பண்றதுன்னே தெரியல. டக்குனு வா பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சை வந்து மாத்திடுறான். அதுக்கப்புறம் 2 பேரும் மாத்தி மாத்தி ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. லியாம் வந்து கொஞ்சம் நல்லாவே ட்ரெயின் ஆகிட்டு இருக்கான். அப்ப கொஞ்சம் தூரத்துல கிம்மோட ஆளு வந்து இன்னைக்கு எப்படியாவது லியாமோட கதையை முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக லியாம வந்து பார்த்து ஏம் பண்ணிக்கிட்டு இருப்பான். இத கிம்முமே நோட் பண்ணிட்டு டக்குனு லியாம அங்க இருக்கிற செவுத்துல வந்து சாச்சிடுறான். அப்படியே 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்ப கூட இந்த லியாம் பையன் வந்து இடுப்புல கை வைக்கிறது, கொஞ்சம் இடுப்புக்கு கீழே வந்து கை வைக்கிறது, கொஞ்சம் கொஞ்சமா செடியூஸ் பண்றது, அந்த மாதிரியான வேலை தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கான். இங்க என்ன நடக்க போகுது அப்படிங்கறதே தெரியாம கிம் வந்து ஆப்போசிட்ல இருக்கிறவனுக்கு கால் பண்ணிட்டு இந்த மாதிரி ஷூட் பண்ணாத அப்படின்னு சொல்றான். அதனால இவனுமே சரி நான் வந்து ஷூட் பண்ணல, ஆனா நான் எப்பவுமே இதை வந்து மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். அப்போன்னு பார்த்தா அந்த இடத்துக்கு சேனனுமே வந்துட்டு எதுக்காக அவனை வந்து நீ ஷூட் பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னால கிம்முக்கு வந்து எந்த விதமான ஹர்ட் பண்ற விஷயமுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் லியாம காட்டுறாங்க. லியாம் சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு சேனன் வந்து மெசேஜ் பண்ண ஆரம்பிக்கிறான். இன்னைக்கு நான் சொல்ற இடத்துக்கு நீ வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்ரஸ் வந்து அனுப்பியிருக்கான். இவனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அனுப்பின அட்ரஸுக்கு போய் பாக்குறான். ஆனா அங்க போய் பார்த்தா சேனன் மட்டும் தனியா வரல, கூடவே பசங்களையும் கூட்டிட்டு வந்திருக்கான். இதை பார்த்தா லியாமுக்கு வந்து டென்ஷன் ஆயிடுது. பட் இருந்தாலும் பாடி கார்டு வெளியே இருக்காங்க அப்படிங்கறதுனால இவனும் உள்ள வந்து உட்கார்றான். அப்ப பசின் இவன்கிட்ட வந்துட்டு இங்க பாரு, அவன் வந்து என்னோட ஆளு, அவன்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி நில்லு, அது மட்டும் இல்லாம உனக்கு நான் இப்ப ஒரு ஃபுட் ஆர்டர் பண்ணி வச்சிருக்கேன்ல, இந்த ஃபுட்டை சாப்பிட்டுட்டு ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பிடு அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட லியாமுக்கு வந்து கோவம் வருது. அதனால அவனும் டென்ஷன்ல கத்த ஆரம்பிக்கிறான். என்னால அப்படிலாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதனால பசின் பக்கத்துல இருக்கிற வைன் எடுத்து லியாமோட தலைமையிலேயே ஊத்தி விட்டுட்டான். இதனால லியாமுமே கடுப்பாயிட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாரையுமே அடிச்சு போட்டுடுறான். இப்படியே கொஞ்ச நேரம் எல்லாருக்குமே இடையில ஃபைட் வந்து போய்
போய்க்கிட்டு இருக்கு. ஆனா ஃபைட்டோட கடைசியா சனூன் வந்து லியாமோட வாயில ஒரு ட்ரக்ஸ் எடுத்து ஊத்திடுறான். இவன் வந்து எவ்வளவோ தடுக்கிறதுக்கு ட்ரை பண்றான். ஆனா அவனால சுத்தமாவே முடியல. அந்த பாட்டில்ல இருக்கிற ட்ரக்ஸ் எல்லாத்தையுமே லியாமோட வாயில ஊத்திடுறான். அதுக்கப்புறம் கிம்ம காட்டுறாங்க. கிம் வந்து இன்னுமே லியாம் வீட்டுக்கு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஜிபிஎஸ் எடுத்து செக் பண்ணி பார்க்குறான். பார்த்தா அவன் இருக்கிற இடம் வந்து அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால அவங்களோட ஆளுக்குமே ஃபோன் பண்ணிட்டு, இந்த மாதிரி லியாம் எங்க இருக்கான் அப்படிங்கிறது தெரிஞ்சா எனக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு லியாம தேடி இவனுமே கிளம்புறான். அப்ப கிம்முக்கு ஒருத்தன் கால் பண்ணிட்டு, லியாம் எங்க இருக்கான் அப்படிங்கிற இடத்த வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப லியாம் எங்க இருக்கானோ அந்த அட்ரஸையுமே வந்து அனுப்பி வைக்கிறான். இவனுமே அதை பார்த்துட்டு லியாம் இருக்கிற இடத்துக்கு வந்து வரான். அங்க வந்து பார்த்தா டோர் வந்து லாக் ஆயிருக்கு. அதனால அவனோட கையில இருக்கிற கன் எடுத்து அந்த டோரோட லாக்கை ஓபன் பண்ணிட்டு உள்ள போய் பார்க்கறான். அங்க சனம் லியாம ரொம்பவே ஃபோர்ஸா கிஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பான். அதனால இவன் வந்து ரொம்பவே கடுப்பாயிட்டு, ஒழுங்கா இங்க இருந்து போறியா இல்லைன்னா உன்னை இப்பவே ஷூட் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கண்ணை வச்சு மிரட்ட ஆரம்பிக்கிறான். இதுல இவனுமே பயந்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் லியாம் அவன் பக்கமா கிம்ம கூப்பிடுறான். கிம்மும் பக்கத்துல போய் என்ன அப்படின்னு கேட்கும்போது தான் இவன் வந்து இந்த மாதிரி எனக்கு ட்ரக்ஸ் கொடுத்துட்டான். அதனால எனக்கு ரொம்பவே ஹார்ட்டா ஃபீல் ஆகுது. இப்ப நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இழுத்து வச்சு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். கிம்முமே அந்த இடத்துல தடுமாறிட்டு அவனுமே திருப்பி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்படி 2 பேரும் டீப்பா கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கிம் திடீர்னு அவனை ஸ்டாப் பண்ணிட்டு, இங்க பாரு என்னால இதை வந்து பண்ண முடியாது. ஏன்னா நீ வந்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட தம்பி. என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து என்னால துரோகம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றான். ஆனா இவனுக்கு அதை பத்தின கேரே வந்து கிடையாது. இவன் திருப்பியும் வந்து கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். உடனே கிம்முமே இங்க பாரு நான் வந்து இதை ஆரம்பிக்கணுமா அப்படிங்கிறத நீ நல்லா வந்து யோசிச்சுக்கோ. ஏன்னா நான் ஒரு வாட்டி ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா நான் இதை ஸ்டாப் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்குறான். இதுக்கு இவனும் வந்து திருப்பி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்படியே 2 பேரும் அன்னைக்கு நைட்டே ஒண்ணா இருக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் லியாமோட அண்ணனை காட்டுறாங்க. லியாமோட அண்ணனுக்கு லியாம் ஆபத்துல இருக்கான் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனேயே லியாம பாக்குறதுக்காக இவனுமே அந்த ஹோட்டல் ரூமுக்கு வந்திருப்பான். கிம் வந்து ஏற்கனவே கன்னால அந்த டோரை வந்து ஓபன் பண்ணி வச்சிருக்கிறதுனால ஏற்கனவே டோர் ஓபன்ல தான் இருந்திருக்கும். இவனும் டோரை ஓபன் பண்ணிட்டு உள்ள வந்து பாக்குறான். பார்த்தா இவங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கிறத பார்த்துட்டு இவனுக்கு ஒரே ஷாக் ஆயிடுது. உடனே கிம் கிட்ட வந்து சண்டைக்கு போக ஆரம்பிக்கிறான். நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படிங்கறதுனால தான் என்னோட தம்பியை பாத்துக்கிறதுக்காக உன்னை நான் அனுப்பிச்சு வச்சேன். ஆனா நீயே வந்து எனக்கு இந்த மாதிரியான ஒரு துரோகத்தை பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு அவனை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான். இதனால லியாம் வந்து அண்ணன் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி அவனை திட்டுற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு போக ஆரம்பிக்கிறான். இதனால லியாமோட அண்ணனுமே கடுப்பாயிட்டு திருப்பி அவன்கிட்ட வந்து சண்டைக்கு போக ஆரம்பிக்கிறான். இப்ப கிம் இந்த சண்டையை எப்படியாவது முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அவனோட கையில இருக்கிற கன் எடுத்து லியாமோட அண்ணன் முன்னாடி வந்து நீட்டுறான். ஆனா வந்து ஷூட் பண்ண மாட்டேங்கிறான். அந்த கன்னை வந்து கீழே போட்டுடுறான். அப்ப கிம் கிட்ட இருக்கிற கன்னை லியாமோட அண்ணன் அவனோட கையில வாங்கிட்டு அந்த கன்னை வந்து கிம் கிட்ட வந்து காட்டி மிரட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்றான். இதை பார்த்து லியாம் வந்து டென்ஷன் ஆயிட்டு டக்குனு கிம் முன்னாடி போய் நிக்கிறான். இவன் ஷூட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இதை பார்த்து இவங்க அண்ணனுக்கு என்ன பண்றதுனே புரியல. அவன் ரொம்பவே கடுப்பாயிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். அதுக்கப்புறம் லியாம் கிம் கிட்ட வந்துட்டு நீ இப்போ ஓகேவா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அப்ப கிம் வந்துட்டு இங்க பாரு இது வரைக்கும் நடந்த வரைக்கும் போதும். இதுக்கு மேல நம்மளுக்குள்ள எதுவும் வேண்டாம். நீ வந்து உன்னோட அண்ணன் கூட இருக்கிறது தான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு லியாமோட அண்ணனோடையே லியாம் அனுப்பி விட்டுடுறான். அதுக்கு அடுத்த சீன்ல லியாமோட அண்ணனோட வீட்டை காட்டுறாங்க. லியாமுக்கும் லியாமோட அண்ணனுக்கும் இடையில சண்டை போய்கிட்டு இருக்கு. நான் வந்து கிம் கூட தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு லியாம் சொல்றான். ஆனா லியாமோட அண்ணன் வந்து நீ அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். கட்டத்துக்கு மேல லியாம் ரொம்பவே கடுப்பாயிட்டு அவனோட ரூம்குள்ள கிளம்பி போயிடுறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு லியாமோட அண்ணன் அசந்த நேரமா பார்த்து அவன் வெளியே எந்திரிச்சு வரான். அப்ப அவங்களோட வீட்டுக்கு வெளியே கொஞ்சம் பாடி கார்ட்லாம் நின்னுட்டு இருக்காங்க. அந்த பாடி கார்டையுமே அமைதியா அடிச்சு போட்டுட்டு யாருக்குமே தெரியாம அங்க இருந்து கிம்ம பாக்குறதுக்காக பாருக்கு போயிடுறான். பார்ல கிம் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். கிம் இவன் பார்த்து அடுத்த செகண்டே ஓடி போய் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். கிம்முக்குமே இவனை பிடிக்கும் அப்படிங்கறதுனால அவனுமே வந்து ரொம்பவே டீப்பா கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் திடீர்னு அவனை வந்து தள்ளி விட்டுடுறான். இதை பார்த்து லியாமுக்கு ஒண்ணுமே புரியல. உனக்குதான் என்ன பிடிச்சிருக்குல்ல, அப்படி இருக்கும்போது எதுக்காக உன்னை என் கூட சேர்த்துக்க மாட்டேங்கிற, ஏன் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறான். கிம்முக்கு வந்து லியாம ரொம்பவே பிடிச்சிருக்கு. பட் இருந்தாலுமே இவன் நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட தம்பி அப்படிங்கறதுனால இவனால இவனை ஏத்துக்க முடியல. அப்ப லியாம் வந்து உனக்கு தான் என்ன பிடிச்சிருக்குல்ல, அப்படி இருக்கும்போது எதுக்காக என்ன அவாய்ட் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் கேட்க ஆரம்பிக்கிறான். இதுல கிம் வந்து டென்ஷன் ஆயிட்டு அவனை டேபிள்ல வந்து தள்ளிட்டு ஒரு கிளாஸ் பீஸ் எடுத்து அவனை மிரட்ட ஆரம்பிக்கிறான். இங்க பாரு நீ வந்து ஒரு குழந்தை பையன், இந்த மாதிரி குழந்தை பையனுங்கெல்லாம் வந்து எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே அவனை அவாய்ட் பண்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறான். அது மட்டும் போதாதுன்னு லியாமோட அண்ணனுக்குமே கால் பண்ணி அந்த பாருக்கு வர வச்சிடுறான். அதுக்கப்புறம் லியாமுமே அவங்க அண்ணன் கிட்ட வந்து கொடுத்துடுறான். அப்ப லியாமோட அண்ணன் கிட்ட இங்க பாரு உன்னோட தம்பியை நல்லா பாத்துக்கோ, அது மட்டும் இல்லாம திருப்பி இந்த மாதிரி காணாம போனான் அப்படின்னா அதுக்கு வந்து நான் வந்து பொறுப்பாக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே கடுப்பா பேசிட்டு அங்கிருந்து போயிடுறான்.
ஆனா, அவன் அவனோட காருக்குள்ள போய் உட்கார்ந்துட்ட பிறகு, "லியாம் என்ன மன்னிச்சிடு. உனக்கு கரெக்ட்டான பையன் வந்து நான் கிடையாது. உனக்கு வந்து வேற ஒரு நல்ல லைஃப் அமையும்." அப்படின்னு சொல்லிட்டு தேம்பி தேம்பி அழுக ஆரம்பிக்கிறான். இப்படியே கொஞ்ச நாள் போகுது. லியாம் அவனோட காலேஜுக்கு தேவையான ப்ராஜெக்ட்லாம் வந்து செஞ்சுகிட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்து தான் அவனோட ஃப்ரெண்டுமே உள்ள வந்துட்டு, "என்னடா பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "ப்ராஜெக்ட்டுக்கு எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன்." அப்படின்னு இவனுமே சொல்றான். அப்ப அங்க வந்து ஒரு ஒயிட் கலர்ல ஒரு ஜட்டி இருக்கு. அந்த ஜட்டிய அவன் கையில எடுத்துட்டு, "இது வந்து யாருக்காக பண்ணி வச்சிருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஆனா இதுக்கு லியாம் கிட்ட எந்த பதிலும் வரமாட்டேங்குது. இத வச்சு இவன் வந்து நல்லாவே கண்டுபிடிச்சிடுறான். இத வந்து இவன் கிம்முக்காக தான் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நீ வந்து இனிமே அவர மறக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறான். இப்ப லியாம் நடந்த பழசு எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு ரொம்பவே சோகமாகிடுறான். இது இந்த ஃப்ரெண்டுக்குமே நல்லா புரியுது. அதுக்கப்புறம் கிம்ம காட்டுறாங்க. கிம் ஒரு பார்ல உட்கார்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, அவனோட ஆப்போசிட்ல ஒரு பையன் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருப்பான். அவன் டான்ஸ் ஆடுறத பார்த்தா அவன் கண்ணுக்கு அப்படியே லியாம் வந்து டான்ஸ் ஆடுற மாதிரியே தெரியுது. அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த டான்ஸ் ஆடிட்டு இருந்த பையன் கிம் கிட்ட வந்துட்டு, "இன்னைக்கு நைட் வந்து நீ ஃப்ரீயா இருக்கியா? நீனும் நானும் சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணலாமா?" அப்படின்னு சொல்லி பேச்சு குடுக்க ஆரம்பிக்கிறான். ஆனா கிம் வந்து அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன அங்கிருந்து விரட்டி விட்டுடுறான். இந்த பையன் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் லியாமோட ஃப்ரெண்ட் அங்க வரான். அவன் கையில வந்து ஒரு இன்விடேஷன் எடுத்துட்டு வந்து கிம் கிட்ட குடுத்துட்டு, "நாளைக்கு ரொம்பவே முக்கியமான நாள் லியாமுக்கு. ஸோ உங்களுக்கு டைம் இருந்தா அதுல வந்து நீங்க கலந்துக்கோங்க." அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். அதுக்கப்புறம் காலேஜ்ல லியாம காட்டுறாங்க. லியாம் அவனோட ப்ராஜெக்ட் எல்லாம் முடிச்சுட்டு அத வந்து வேடிக்கை பார்த்துட்டு நின்னுட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்து ப்ரொஃபசருமே அந்த இடத்துக்கு வந்துட்டு, "உன்னோட ப்ராஜெக்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. கண்டிப்பா இது நல்ல விலைக்கு சேல்ஸ் ஆகும். இன்னைக்கு நீ தான் வந்து ஃபர்ஸ்ட் வரப்போற" அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் லியாம் கொஞ்ச நேரம் அந்த கோட்டையே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த கோட்ட கூட கிம்ம மனசுல வச்சு தான் இவன் தச்சிருப்பான் போல இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் 4, 5 பசங்க அந்த இடத்துக்கு வராங்க. அவன் பண்ணி வச்சிருக்கிற ப்ராஜெக்ட்ட பார்த்துட்டு, அவன் வந்து கண்டிப்பா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, லியாம் செஞ்சு வச்சிருந்த கோட் எடுத்து கீழ போட்டு எல்லாருமே கசக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் லியாம் அந்த இடத்துக்கு வந்துட்டு, "ஏன் இப்படி பண்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோட்ட அவனோட கையில வந்து எடுத்துக்கிறான். அப்ப அங்க இருக்கிற பசங்க எல்லாருமே சேர்ந்து, "இந்த கோட் வந்து ஏற்கனவே அசிங்கமாயிடுச்சு. இந்த கோட்ட வச்சுலாம் நீ இன்னைக்கு வின் பண்ண முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கேலி பண்ணி சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. பத்தாததுக்கு மாத்தி மாத்தி அவன் கையில இருக்கிற கோட்ட வாங்கி விளையாட ஆரம்பிக்கிறாங்க. கடைசியா அந்த கோட்ட ஜன்னலுக்கு வெளியே தூக்கி போட்டுடுறாங்க. லியாமுக்கு ரொம்பவே பதட்டம் ஆயிடுது. வேகமா அங்கிருந்து கோட் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக போறான். அப்படி கோட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு கிம் வந்துடுறான். கிம் லியாம் கிட்ட என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, லியாம் வந்து ரொம்பவே கடுப்பா, "நான் தான் உன்னை இங்க இன்வைட் பண்ணவே இல்லையே. அப்படி இருக்கும்போது இங்க எதுக்காக வந்த?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோட்டையுமே வந்து கையில எடுக்குறான். அப்ப கிம் வந்து அவன் கையும் காலையும் வந்து பார்த்துட்டு, "உனக்கு ஏதாவது அடிபட்டுருக்கா? என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு லியாமுமே, "உனக்கு தான் என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டல்ல. அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக இங்க வந்த?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் லியாமோட ப்ரொஃபசர் ஏலம் விடுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அப்ப அங்க இருக்கிற பசங்க எல்லாருமே சேர்ந்துட்டு, "இந்த கோட்ட வந்து சும்மா குடுத்தா கூட யாரும் வாங்க மாட்டாங்க." அப்படின்னு சொல்லிட்டு லியாம வந்து கலாய்ச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப கிம்முமே உள்ள வந்துட்டு, "நான் இந்த கோட்ட 5 மில்லியன் குடுத்து வாங்கிக்கிறேன்." அப்படின்னு சொல்றான். இப்படி இவன் சொன்ன உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஷாக் ஆயிடுது. அப்ப அங்க இன்னும் கொஞ்சம் பேரும் வந்திருப்பாங்க, ஏலம் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இவன் வந்து 5 மில்லியனுக்கு கேட்ட உடனேயே, "நான் வந்து இத 6 மில்லியனுக்கு வாங்கிக்கிறேன், 7 மில்லியனுக்கு வாங்கிக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு, இப்படியே அந்த கோட்டோட பிரைஸ் இன்கிரீஸ் ஆகிக்கிட்டே போய்க்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் கட் பண்ண அடுத்த சீன்ல லியாமும், கிம்மும் தனியா வந்து பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப கிம் வந்து எப்படியோ ஒரு வழியா உன்னோட ஸ்டடீஸ் எல்லாம் ரொம்பவே நல்லபடியா முடிஞ்சுது அப்படின்னு சொல்லும்போது, லியாம் வந்து ரொம்பவே கடுப்பாயிட்டு, "நீ வந்து என்னோட படிப்ப வேணும்னா விலை குடுத்து வாங்கியிருக்கலாம். ஆனா என்னோட மனச வந்து கண்டிப்பா விலை குடுத்து வாங்கவே முடியாது." அப்படின்னு சொல்றான். அப்ப கிம் வந்து, "நீ ஏன் இவ்வளவு ஹர்ட் ஆகியிருக்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. ஏன்னா ஒருத்தர் வந்து நம்மள லவ் பண்ணும்போது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்ல வரான். ஆனா அவனால சொல்ல முடியல. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஐ லைக் யூ அப்படின்னு சொல்றான். இத கேட்ட உடனே லியாம் அப்படியே டக்குனு கிம்ம வந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சுடுறான். கிம்மும் வந்து கிஸ் பண்றான். இப்படியே 2 பேரும் ஒரு வழியா ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. அதுக்கப்புறம் லியாம் கிம் கிட்ட போயிட்டு, "இனிமே பழைய மாதிரியே நீ என்ன ப்ரொடெக்ட் பண்ணுவியா?" அப்படின்னு சொல்லி கேட்கிறான். இதுக்கு கிம்மும் வந்து, "கண்டிப்பா நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன். ஆனா அதுக்கு முன்னாடி நான் எவ்வளவு டேஞ்சரஸான ஆளு அப்படிங்கிறது நீ தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அதுக்காக நான் உன்ன ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போக போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு லியாம் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறான். அங்க போய் பார்த்தா சேனோன வந்து ஒரு பக்கம் கயிறுல கட்டி போட்டு வச்சிருக்கான். இன்னொரு பக்கம் பசின வந்து கட்டி போட்டு வச்சிருக்கான். இத பார்த்து லியாம்க்கு ஒரே ஷாக் ஆயிடுது. அப்ப கிம் வந்து லியாம் கிட்ட போயிட்டு, "நான் எவ்வளவு டேஞ்சரஸான ஆளு அப்படிங்கிறத இப்பயாவது நீ புரிஞ்சுக்கிட்டியா?" அப்படின்னு கேட்கிறான். இதுக்கு லியாமுமே, "நீ வந்து ரொம்பவே டேஞ்சரஸான ஆளு தான். பட் இருந்தாலுமே இந்த டேஞ்சரஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு." அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது, லியாமோட ப்ரொஃபசர் வந்து அவனுக்கு கால் பண்றாங்க. உடனே லியாமுமே கிம் கிட்ட போயிட்டு, "ப்ரொஃபசர் வந்து கால் பண்றாங்க. நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வந்துடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான்.
வந்துடுறான். அப்படி இவன் வெளியே வரும்போது ஒரு 2 பேர் சேர்ந்து இவனை கடத்திட்டு போயிடுறாங்க. இத கிம்மோட ஆள் ஒருத்தன் பார்த்துட்டு கிம்முக்கு கால் பண்ணிட்டு லியாம யாரோ கடத்திட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இத வந்து ஸ்பீக்கர்ல வந்து போட்டு பேசிக்கிட்டு இருக்கான். இதனால இவங்க 2 பேருமே இத கேட்டுட்டு உன்னால அவனை எப்பவுமே காப்பாத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் தான் அவனை கடத்துறதுக்கு பிளான் போட்டிருப்பாங்க போல இருக்கு. இத கேட்டு கிம்மும் வந்து டென்ஷன் ஆயிட்டு அவனை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு லியாம தேடி போக ஆரம்பிக்கிறான். இப்படியே வந்து ஒவ்வொரு இடமா தேடி போய்கிட்டு இருக்கும் போது கடைசியா லியாம் இருக்கிற இடத்தையுமே வந்து கண்டுபிடிச்சிடுறான். இப்ப லியாமோட தலையிலேயே ஒருத்தன் கண்ணை வச்சு மிரட்டிட்டு இருப்பான். இதை பார்த்த கிம்முமே இதுக்கு மேல சும்மா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அவனோட கண் எடுத்துட்டு ஃபைட் பண்றதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்படி ஃபைட் வந்து நடந்துட்டு இருக்கிற கேப்ல லியாம் கையில வந்து ஒரு கிளாஸ் பீஸ் கிடைக்குது. அந்த கிளாஸ் பீஸை வச்சு அவன் கையில கட்டிட்டு இருக்கிற கயிறையுமே அவுத்துடுறான். அதுக்கப்புறம் கிம் வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கும் போது அவனோட கையில வந்து அடிபட்டுருது. அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு வழியா கன் எடுத்து அவங்கள மிரட்டி சமாளிச்சிடுறான். அதனால அவங்க எல்லாருமே அங்க இருந்து ஓடி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் லியாம் கிம் கிட்ட போயிட்டு உனக்கு வந்து கை ரொம்பவே வலிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது லியாமோட அண்ணனுமே அந்த இடத்துக்கு வந்துடுறான். இவனை பார்த்த பிறகுதான் இவங்க 2 பேத்துக்கும் கொஞ்சம் நிம்மதியாகுது. இனிமே நடக்க போறதை இவனே வந்து சமாளிச்சுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கொஞ்சம் நிம்மதியாகிடுறாங்க. அதுக்கப்புறம் 3 பேருமா சேர்ந்து லியாமோட அண்ணன் வீட்டுக்கு போறாங்க. அப்ப லியாம் வந்து அடிக்கடி கிம் கிட்ட போயிட்டு உன்னோட கை வந்து இப்போ ஓகேவா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கான். இத பார்த்த லியாமோட அண்ணன் வந்து இருந்தாலும் நீ ரொம்ப தான் பண்ற, அவனுக்கு வந்து சின்ன காயம் தான் பட்டிருக்கு, அப்படி இருந்தும் கூட இவ்வளவு ரொம்பவே ஓவரா ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவனை கலாய்ச்சிக்கிட்டு இருக்கான். அப்ப கிம் வந்து லியாமோட அண்ணன் கிட்ட போயிட்டு இதுக்கு முன்னாடி உன்னோட தம்பியை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும் அதே மாதிரி இதுக்கப்புறம் வந்து நான் அவனை வந்து பாத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறான். இதுக்கு இவனும் வந்து ஒத்துக்கிறான். பட் இருந்தாலும் உன்னோட காயெல்லாம் வந்து கொஞ்சம் ஆறட்டும், அதுக்கப்புறம் அவனை இங்க இருந்து கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றான். இதுக்கு இவனும் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு லியாமோட அண்ணன் முன்னாடியே 2 பேரும் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கிம் அவனோட லக்கேஜை பேக் பண்றதுக்காக ரூமுக்கு போறான். அங்க போய் அவனோட லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது லியாம் அந்த இடத்துக்கு வந்துட்டு நீ உண்மையாவே இங்க இருந்து போக போறியா அப்படின்னு கேக்குறான். இதுக்கு கிம் வந்து என்னோட காயெல்லாம் முழுசா சரியானதுக்கு அப்புறம் உன்னை நான் கண்டிப்பா இங்க இருந்து கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியே நடந்து வந்துகிட்டு இருப்பான். ஆனா அவனுக்கு முன்னாடியே வந்து லியாம் ரெடியா அந்த காரு பக்கத்துல நின்னுட்டு இருப்பான். இப்ப கிம் வந்து லியாம் கிட்ட போயிட்டு நான் உண்மையாவே இங்கிருந்து கிளம்பவா அப்படின்னு சொல்லி கேக்குறான். இதுக்கு இவனுமே எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது, உன்னோட காயெல்லாம் சரியாயிட்ட பிறகு நீ என்னை இங்க இருந்து கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றான். ஆனா கிம்மால வந்து இதை ஏத்துக்க முடியல. உனக்குதான் வெளியே எங்கேயாவது தங்கினா தூக்கமே வராதுன்னு சொல்லிவியே, அப்படி இருக்கும்போது உன்னால இங்க எப்படி தங்க முடியும், பெசாட்டிவா நம்ம வந்து நம்மளோட வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லி இவன் கூப்பிடுறான். அப்ப லியாம் வந்து இங்க பாரு, இது வந்து வேற யாரோட வீடோ கிடையாது, இது வந்து என்னோட அண்ணனோட வீடு தான், அதனால நான் இங்க ஸ்டே பண்றதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்றான். இதுக்கப்புறம் கிம்முக்கும் வேற வழி தெரியல, ஒழுங்கா கார்ல ஏறு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்ட்ரைட்டாவே வந்து கேட்டுடுறான். இதை கேட்டு இவனுக்கு சிரிப்பு தான் வருது. மெதுவா அவன் கையில வந்து ஒரு ஹேண்ட் கஃப் மறைச்சு வச்சிருப்பான். இந்த ஹேண்ட் கஃப் எடுத்து அவனோட ஒரு கையில வந்து மாட்டிக்கிறான், இன்னொரு கையில வந்து மாட்டாம ஃப்ரீயா விட்டுடுறான். இதை பார்த்த கிம்முக்கு வந்து நல்லாவே புரிஞ்சிடுது இவன் நம்மளுக்கு முன்னாடியே ரெடியா தான் இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இவனு டக்குன்னு போய் லியாம வந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து லியாமோட வீட்டுக்கும் போயிடுறாங்க. லியாமோட பெட்ல ஆரம்பிச்ச ரொமான்ஸ் பாத்ரூம் வரைக்கும் கண்டினியூ ஆயிட்டே போகுது. அப்ப பாத்டப்ல 2 பேரும் உட்கார்ந்துகிட்டு இருக்கும்போது கிம் வந்து லியாம் கிட்ட நம்ம வந்து இன்னைக்கு எப்படி இருக்கோமோ அதே மாதிரி எப்பவுமே இருக்கணும், அதுதான் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு கேக்குறான். இதுக்கு இவனுமே எனக்கும் வந்து அதுதான் ஆசை, நம்ம 2 பேரும் எப்பவுமே ஒண்ணா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்களோட ரொமான்ஸ் வந்து கண்டினியூ ஆகி போய்கிட்டே இருக்கு. இதோட அந்த மூவியும் வந்து இங்க முடியுது. இந்த மாதிரி நிறைய பிஎல் மூவி பாக்குறதுக்கு மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், அதுக்கப்புறம் ஹைப்பும் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே தேங்க்ஸ். பாய்.